1.5 டன் ஏசி வாங்கினதுக்கு அப்புறம் கூட சம்மர் பீக் டைம்ல கூலிங் சரியா வர மாட்டேங்குதா? இவங்க மார்க்கெட்ல ப்ரமோஷன் பண்ணதுக்காக இது பெஸ்ட் மேடம், இது கூலிங் சூப்பரா தரும் மேடம், ஈவன் கரண்ட் கூட சேவ் பண்ண மேடம், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆனா ரியாலிட்டியில 1.5 டன் ஏசி கூட 1.3 டன் மாதிரி தான் ஒர்க் ஆகும்னா நம்புவீங்களா? ஆனா ஆக்சுவலா இதுதான் உண்மை. இந்த வீடியோல உங்களுக்கு ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுதான் ஏசி டன்னேஜ். ஜெனரலா நம்ம ஏசி வாங்கணும்னா என்னெல்லாம் பார்ப்போம்? இந்த ஸ்டிக்கர் மேல 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கா, இல்ல நம்ம ரூம் சைஸ்க்கு ஏற்றபடி 110 ஒரு 1.5 டன் அப்படின்னு செலக்ட் பண்ணுவோம். ஈவன் பிராண்ட்ஸ் கூட 1.5 டன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா ரியாலிட்டியில பார்த்தா இது நம்மளுக்கு 1.3 டன் மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால தான் இந்த ஏசிஸ் எல்லாமே கூட மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நல்லா கூலிங் தருது. ஆனா சம்மர் பீக் டைம்ல, அதுவும் மே மந்த்ல கூலிங் எஃபிஷியன்சி கம்மி ஆயிடுது. இதனால தான் ரூம் கூல் ஆகிறதுக்கு கூட நிறைய டைம் எடுக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எதனால வருது? இதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம டன்னேஜ ப்ராப்பரா கால்குலேட் பண்ணாம இருக்கிறதுனால. சோ ஏசிஸ் வாங்குறதுக்கு முன்னாடி டன்னேஜ் எவ்வளவு இருக்கு, இதை எப்படி சூஸ் பண்ணணும் அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏசி டன்னேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏசி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏசி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ரூம்ல இருக்கிற மொத்த ஹீட்டையும் வெளில அனுப்பிடும். இதனால ரூம்ல இருக்கிற டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடும். சோ டன்னேஜ் இஸ் நத்திங் பட் ஹீட்டை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி. நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியில ஹீட்டை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டிய BTUல மெஷர் பண்ணுவாங்க. BTU என்ன பண்ணும்னா, ஏசி 1 ஹவர்ல எவ்வளவு ஹீட்டை வெளியில அனுப்புதுன்னு மெஷர் பண்ணும். யூஸ்வலி நம்மளுக்கு 1 டன் கெப்பாசிட்டி இருக்கிற ஏசினா 1 ஹவருக்கு 12,000 BTU ஹீட்டை ரிமூவ் பண்ணும். 1.5 டன் ஏசினா 18,000. 2 டன்னா 24,000 ஹீட்டை ரிமூவ் பண்ணும். நம்ம இந்தியால இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பிராண்ட்ஸ் அவங்க வெப்சைட்ஸ்ல இல்ல அவங்க பேஜஸ்ல இந்த BTU நம்பரை காட்ட மாட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலா இந்த ஏசி ஸ்டிக்கர் மேல ரேட்டட் கூலிங் கெப்பாசிட்டி 100% வாட்ஸ்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டிக்கர் மேல 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கா, இல்லாட்டி அது என்ன பிராண்டு, இதுல பவர் சேவிங் ஆகுமா, இப்படி எல்லாம் பார்ப்போம். ஆனா 99% பீப்புள் என்ன பண்றீங்க தெரியுமா, இந்த ரேட்டட் கூலிங் கெப்பாசிட்டி அண்ட் வாட்ஸ் செக் பண்றது மறந்துடுறீங்க. நம்ம ஏசி ஆக்சுவலா 1.5 டன் இருக்கா இல்லையான்னு வாட்ஸ் மூலமா செக் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இப்போ 2 ஏசி எடுத்திருக்கேன். ரெண்டுமே 1.5 டன் ஏசிஸ் தான். பிராண்ட் ஏல பாத்தீங்கன்னா இந்த ரேட்டட் கூலிங் கெப்பாசிட்டி வந்து 5,218 இருக்கு. ஆனா பிராண்ட் பில பாத்தீங்கன்னா 4,815 இருக்கு. இத வாட்ஸ்ல நீங்க ஆன்லைன்ல BTUs கன்வெர்ட் பண்ணீங்கன்னா பிராண்ட் ஏக்கு 18,000 BTUன்னு இருக்கு. இத டன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணா 1.5 டன் இருக்கு. இப்போ பிராண்ட் B கால்குலேட் பண்ணா இது உங்களுக்கு 16,500 BTUஸ்னு இருக்கு. இது நம்ம டன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணா 1.3 டன் இருக்கு. சோ பிராண்ட் A ஓட கம்பேர் பண்ணா பிராண்ட் Bல கூலிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்லைன்ல காட்டுறதுக்கும் இப்ப நம்ம செக் பண்ணி பார்த்ததுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க நினைக்கலாம் கொஞ்சம் தானே அப்படின்னு. ஆனா ரியல் லைஃப்ல ரியல் டைம்ல ப்ராப்ளம் வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஏப்ரல்ல அண்ட் மேல 45ல இருந்து 48 வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கும். ஜெனரலா இந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனதும் கூலிங் கெப்பாசிட்டி 10ல இருந்து 20% டிராப் ஆகும். இதுதான் நம்ம டி ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நம்ம எவ்வளவுதான் காசு வச்சு 1.5 டன் வாங்கினாலும் ஒரிஜினலா அது பெர்ஃபார்ம் பண்றது என்னவோ 1.3 டன் மாதிரி தான். அப்புறம் சம்மர் பீக் டைம்ல 10 to 20% டிராப் ஆச்சுன்னா அதுவும் 1 டன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். சோ மொத்தத்துல ரேட்டட் கூலிங் கெப்பாசிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் ஏசிஸ் பத்தி டீடைல்ட் பையிங் கைட் வீடியோ கூட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களை யாராச்சும் அந்த வீடியோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம சேனலை செக் பண்ணுங்க. அப்புறம் நாங்க நிறைய ஏசிஸ் வாங்கி ரியல் டைம்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் நிறைய வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க. so that நீங்க எந்த வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ் அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.